புதுச்சேரியில் ஒருதலை காதல் விவகாரத்தில் இளம்பெண்ணை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்ற சம்பவம் நடுநடுங்க வைத்துள்ளது. காதலிக்க மறுத்த இளம்பெண்ணை தீர்த்து கட்டிய கொடூர இளைஞர் மீது காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? புதுச்சேரி நேதாஜி நகரைச் சேர்ந்த ஷர்மிளா ஒரு ஜவுளி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரை புதுச்சேரி வானர்பேட்டை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். இருவரும் பேசி பழகி வந்த நிலையில் ஜோசப்பின் நடவடிக்கைகள் பிடிக்காததால் காதல் மற்றும் திருமணத்திற்கு மறுத்த ஷர்மிளா அவரிடம் பேசுவதையும் தவிர்த்துள்ளார். கடந்த ஒரு மாதமாக ஷர்மிளாவை தினம்தோறும் அவர் செல்லும் இடங்களில் பின்தொடர்ந்து சென்று தன்னிடம் பேசுமாறு ஜோசப் வற்புறுத்தி இருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த ஷர்மிளா பெரிய கடை காவல் நிலையம் மற்றும் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் ஷர்மிளா வெள்ளிக்கிழமையன்று வழக்கம்போல் அண்ணா சாலையில் இயங்கி வரும் ஜவுளி நிறுவனத்தில் தனது பணியை முடித்துவிட்டு அண்ணா சிலை அருகே உள்ள உழவர் சந்தை வழியாக வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது ஜோசப் பெட்ரோல் கேனுடன் சாலையில் காத்திருந்துள்ளார். ஷர்மிளாவின் அருகே வந்த அவர் தன்னை காதலிக்குமாறும் தன்னிடம் பேசுமாறும் வற்புறுத்தியுள்ளார். இதில் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த ஜோசப் தன் கையில் கொண்டு வந்த பெட்ரோலை பெண்ணின் மீது ஊற்றி தீயிட்டு கொளுத்தியுள்ளார். இதில் தீ மளமளவென பரவி உடல் முழுவதும் எரிந்த நிலையில் ஷர்மிளா 100 அடி தூரத்திற்கு ஓடி சென்று கீழே விழுந்துள்ளார். இந்நிலையில் உடல் முழுவதும் எரிந்து 80% தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய ஷர்மிளாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஷர்மிளா உயிரிழந்தார். இதனால் வழக்கை கொலை வழக்காக மாற்றிய ஒதியஞ்சாலை போலீசார் ஜோசப்பை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பெட்ரோலை ஊற்றி கொளுத்திய ஜோசப்பிற்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் அவர் மனைவியிடம் இருந்து விவாகரத்து பெற்றுள்ளார். அதன் பின்னர் ஷர்மிளாவை ஒருதலையாக காதலித்து டார்ச்சர் கொடுத்து வந்ததோடு இறுதியில் வெறி செயலில் ஈடுபட்டுள்ளார். ஒருதலை காதல் விவகாரத்தில் இளம்பெண் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்டது புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.